இங்க பாரு, இங்க பாரு டே. இந்த விரல எப்படி வளைஞ்சது தெரியுமா உனக்கு? அப்பாவோட வீரக்கதை கேட்குறியா? இது வீரத்தழும்பு எப்படி வந்ததுன்னு கேட்குறியா? இங்க பாரு டே, இங்க பாரு டே, இங்க பாரு. அப்பா வந்து வாலிபால்ல ஒரு வெயிட்டா இங்க பாரு டே, நீ கேட்கறதே வர மாட்டேன்டா. நீ கேட்கற இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான். இங்க வாடா டே, இங்க வாடா டே. பாரு அப்பா வாலிபால்ல வெயிட்டா ஒரு ஷாட் கொடுத்து ஓங்கி அடிச்சா 1.5 டன் வெயிட்ரா போது அப்படி நெட்டுக்கு மேல ஏறி ஜம்ப் பண்ணி ஒரு அடி அடிக்க போறானா, லைட்டா இங்க இருக்கிற பால் லைட்டா இப்படி மிஸ் ஆயிருச்சு. அடிக்க போனா வெறும் ஒரு சுண்டு வரலாம் கேக்குறவன் கேனா கேரம் போர்டை கண்டுபிடிச்சு கேஸ் ரவிக்குமார் இப்படி எழுதி போச்சு. என்ன பண்றது? அதுக்கப்புறம் நானும் நிமித்தி ட்ரை பண்ணி பார்த்தேன், அது மிரவே இல்லை. பேண்டேஜ்லாம் போட்டு பார்த்தேன், அது அப்படியே இருந்து போச்சு. பாத்தியா, உனக்கே பாவமா இருக்குல்ல? ஆள் தெரியல போட்டுருக்கு. நாங்கெல்லாம் சிங்கத்தோட உண்ணாக்க வெட்டுக்குன்னு பிடிங்க திங்கிறீங்கடா. இது என்ன பிரமாதம்? இதை விட பெசலைட்ட ஒண்ணு இருக்கு, கூவிடா. மாதிரி பல வீர கதைகளை சொல்லி உன்னை ஒரு வீர தமிழ்ச்சியை வளர்க்க போறேன். ஓகே.